இது நம்ம பார்க்க போகிறது 15வது ஆத்திச்சூடியான ஞ போல் வளை. அதாவது கா ஞா ஞா அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்தை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை கூடயும் ஒவ்வொரு எழுத்து கூடயும் அது சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சார்ந்து நல்ல ஒரு அர்த்தத்தை கொடுக்குற ஒரு பயனுள்ள எழுத்து அமையுது. இது அந்த ஞாங்கிற எழுத்து. க க க க ச ஞா இருக்குல்ல, அதில் காக்கு அடுத்து வர்ற க. அது ரொம்பவே இன்னொரு மற்ற வார்த்தைகள் கூட மற்ற எழுத்துக்கள் கூட சேர்ந்து ரொம்ப பயனுள்ளதாக அது உபயோகமாக இருக்குது. அதே மாதிரி நாமளும் நம்ம சார்ந்தவங்கனால என்ன நம்மளுக்கு பலன் அப்படிங்கிற அந்த பலனை பற்றி யோசிக்காமல் அவங்கள காத்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதுக்கு இன்னொரு அர்த்தமாக அவை சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அங்கே அந்த கங்கிற எழுத்து நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மனுஷன் குமிஞ்சு வணக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. க க அந்த எழுத்து சொல்கிறேன். ஸோ அது யாரோ குனிஞ்சு வணக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் நம்ம விட்டு கவனிச்சோன்னா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரியவர்கள் மதிப்பு மிக்கவர்களை நாம் பணிவோடு நடத்தணும் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் இதுக்கு பொருத்தம்.